வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் 15 வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீர் பற்றாக்குறை காரணமாக சிறுபோகத்தில் எதிர்பார்த்த நெல் அறுவடை குறைவடையும் அபாயம். நாட்டு மக்கள் கஷ்டப்படுவதனை விடவும் வேறெதுவும் மிஞ்சவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. எமது சகோதர சேவையான சிறுசு தொலைக்காட்சியின் 14வது வருட பூர்த்தி இன்றாகும். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கைக்கு 2 தங்கப் பதக்கங்கள். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டமடைவதாக தெரிவித்து சமர்ப்பிக்கப்படுகின்ற புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது நட்டமடைவதாக தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். நட்டம் தொடர்பாக வெளியாகும் புள்ளி விவரங்களில் சிக்கல் உள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது வருமானம் மற்றும் செலவீனம் தொடர்பாக வரவு செலவு அறிக்கை தொடர்பாக கணக்காய்வு நடத்தவில்லை என்பதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். உண்மையிலேயே இவர்கள் இன்னும் ₹1 அதிகரிக்கும் வரையில் காத்திருக்கின்றனர். அவ்வாறு அதிகரித்தவுடன் தாம் சலுகை வழங்க திட்டமிட்டிருந்ததாகவும் விலை உயர்வினால் தற்போது அதனை வழங்க முடியாது எனவும் கூறுவார்கள். ஏதேனும் ஒரு பொய்யை கூறி தமது இயலாமையை மறைத்து மக்கள் மீது சுமைகளை சுமத்துவதே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது. இதனால் நிச்சயமாக அரசாங்கத்தினால் விலையை குறைக்க முடியும். கட்டாயமாக எரிபொருள் விலைகளை குறைக்க வேண்டும் என நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் டில்வின் சில்வாவிடம் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக கூறுவதற்கான காலம் கடந்துள்ளதாகவே நான் நினைக்கின்றேன். சரத் பொன்சேகா விடுதலையானவுடன் அவரே அது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவரின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றன, எந்த தரப்புடன் இணைந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதனை அவரை தீர்மானிக்க வேண்டும். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்களா? நாம் இன்னும் உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதனால் உத்தியோகபூர்வமாக எதனையும் கூற முடியாதுள்ளது. இன்றைய நாளேடுகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நாட்டு மக்களிடம் புலம்பலை தவிர வேறு எதுவும் எஞ்சவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க தெரிவிக்கின்றார். கந்தலாயில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவு குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு கந்தலாய் சந்தை வளாகத்தில் சோமவங்ச அமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்றது. செல்லும் ஒவ்வொரு இடமும் சந்திக்கும் ஒவ்வொருவரும் தாம் எதிர்கொண்டுள்ள துன்பங்கள் குறித்து புலம்புகின்றனர். துன்பங்கள் பொதிகளாக காணப்படுகின்றன. கொள்ளை இல்லாத அரசாங்கமும் கொள்ளை இல்லாத முறைமையுமே உள்ளன. இந்த முறைமையை வைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சியில் அமர்த்தினால் பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்காது. தற்போது ஒரே பதிலே இருக்கிறது. இலங்கைக்கு முன்னதாக அமெரிக்காவும் அந்த பதிலையை கோரியுள்ளது. அமெரிக்காவில் வாழும் கோடிக்கணக்கான மக்கள் முறைமையில் மாற்றம் வேண்டும். நியாயம் கிடைக்கும் முறைமை வேண்டும். அனைவரும் பணம் சம்பாதிக்கும், அனைவர் மத்தியிலும் சமமாக பணம் பிரிந்து செல்லும் முறைமை வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பாகவும் சோமவங்ச அமரசிங்க கருத்து தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாக பிரியவில்லை. அவ்வாறு ஒருபோதும் ஏற்படாது. மக்கள் விடுதலை முன்னணி என ஒன்றே உள்ளது. அந்த மக்கள் விடுதலை முன்னணி முன்னோக்கி செல்லும். மக்கள் விடுதலை முன்னணி 1 மைல் தூரத்தை கடக்கும் போது சிலர் 200 மீட்டருடன் நிற்கின்றனர், 400 நிற்கின்றனர், 500 நிற்கின்றனர். அவ்வாறு நின்று கொள்பவர்கள் உள்ளனர். நிற்பவர்கள் நிற்கட்டும் என தெரிவித்து ஓடுபவர்கள் ஓடுகின்றனர். நாம் மைல் கல்லை தாண்டுவோம். நாம் வெற்றி வாகை சூடுவோம். இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். நாட்டுக்கு சேவையாற்றியவர்களே எதிர்கால சந்ததியினருக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் உருவச்சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார்.
அக்குரசையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் தலைவர் டெனி இத்தட்டிகேயின் உருவ சிலையை நிர்மாணிப்பதற்காக இன்று மாகந்துரவில் அடிக்கல் நாட்டப்பட்டது. விவசாய அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. எதிர்கால சந்ததியினருக்கு நினைவூட்டும் வகையிலேயே உருவச்சிலைகள் அமைக்கப்படுகின்றன. தற்போதைய தலைமுறைக்கு பின்னர் அடுத்த தலைமுறையினர் இவ்வாறு சேவை செய்தவர்கள் குறித்து அறிய மாட்டார்கள். உருவச்சிலைகளுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் மரியாதை செலுத்தப்படுகின்றன. அவருடைய பிறந்த தினத்தில் ஏனைய முக்கிய சந்தர்ப்பங்களில் இந்த உருவச்சிலையை பயன்படுத்தி நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். வெகுவெளி மிருகக்காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த மிருகங்களின் மண்டை ஓடுகள் காணாமல் போனமை தொடர்பில் அங்கு கடமையாற்றி வந்த கால்நடை வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த மிருகக்காட்சி சாலையின் ஊழியர் வழங்கிய தகவலுக்கு அமையவே குறித்த கால்நடை வைத்தியரை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட வைத்தியரிடமிருந்து மிருக பற்கள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று அதன் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்றைய தினம் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். அவர் அந்த சம்பவத்தில் முதல் முறைப்பாட்டாளர் ஆவார். அத்துடன் அவர் அங்கு கால்நடை வைத்தியராகவும் உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விரிவான விசாரணைகளை தெகுவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மிருகக்காட்சி சாலை வைத்தியசாலையில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறையில் வைக்கப்பட்டிருந்த புலி, சிங்கம் மற்றும் சிறுத்தை புலி ஆகியவற்றின் மண்டையோடுகள் சிலவே இவ்வாறு காணாமற் போயுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மிருகக்காட்சி சாலையின் ஊழியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தலைமையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று முற்பகல் இந்த நிகழ்வு நடைபெற்றது. யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அந்த காலப்பகுதியில் சொத்துக்களை இழந்தவர்களுக்கும் சுமார் 11.2 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 91 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 60 பேரும் இதன்போது நட்டஈட்டினை பெற்றுக் கொண்டனர். புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர், அமைச்சின் செயலாளர், அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், புனர்வாழ்வு அதிகார சபையின் தலைவர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். யுத்த காலத்தில் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும், தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் அவர்களின் உறவினர்கள் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதேவேளை புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கும் அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்றும் நடைபெற்றுள்ளது. இவர்கள் சமூக ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள், பொருளாதார வளங்கள் மற்றும் தொழில் ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இதன்போது அமைச்சர் கேட்டறிந்து கொண்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நீர்வளங்கள் திட்டங்களை கண்காணிக்கும் நோக்கில் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சர் தினேஷ் குடமத்தன இன்று அந்த பகுதிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது உயர்மட்ட கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் குடிநீர் வழங்கல் திட்டங்களை துரிதப்படுத்துமாறு உயர்மட்ட கூட்டத்தின் போது அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் ஆசிய மற்றும் தொண்டு நிறுவனங்களின் 3592.5 மில்லியன் ரூபாய் செலவில் 6 பிரதான குடிநீர் திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மடு திருத்தலத்திற்கான மற்றும் திருக்கேதீஸ்வரத்திற்கான குடிநீர் திட்டங்கள் துரிதகதியில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனைத் தவிர மன்னார், அடம்பன், நானாதான், சிலாவத்துறை போன்ற இடங்களிலும் குடிநீர் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், வடமாகாண ஆளுநர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் ரவீந்திர, மாவட்டத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அடுத்து வருவது சக்தியின் தேடல். பாடசாலை விலகல் சான்றிதழ் விநியோகிக்கும் போது இடம்பெற்ற மிகவும் பாரதூரமான சம்பவம் ஒன்று அண்மையில் பதிவானது. எந்தவித விசாரணைகளின் போதும் குற்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர் என நிரூபிக்கப்படாத வவுனியா பெரிய கோமரசன் குளம் வித்தியாலயத்தின் உயர்தர மாணவன் வேறொரு பாடசாலையில் அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் குறித்த பாடசாலையின் அதிபர் சிவப்பு நிற பேனையில் பதிவுகளை மேற்கொண்டு விலகல் சான்றிதழை விநியோகித்திருந்தமையே அந்த சம்பவமாகும். இதே போன்றதொரு அநீதியை எதிர்நோக்கி உள்ள இவர் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான வெற்றிகள் பலவற்றை சுவீகரித்து கடந்த 5 ஆண்டு காலமாக
சீம்பலாப்பே தரணகம மகாவித்யாலயத்திற்கு நட்பெயரை ஈட்டிக் கொடுத்த ஒருவராவார். இந்த முறை 10ஆம் தரத்திற்கு சித்தி அடைந்த இவர் மேலதிக கல்வி நடவடிக்கைகளுக்காக சபுகஸ்கந்த விஷாக்கா கல்லூரியில் அனுமதியை பெறுவதற்காக முறையான நடைமுறையை பின்பற்றியிருந்தார். எனினும் தரணகம வித்யாலயத்தின் அதிபர் கடமையை நிறைவேற்றும் ஆசிரியை ஒருவர் அந்த நடவடிக்கைக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளார். குறித்த ஆசிரியை தொடர்ச்சியாக இவரது விலகல் சான்றிதழை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த விடயத்தில் மாகாண கல்வி பணிப்பாளர் 2 சந்தர்ப்பங்களிலும் களனி வலய கல்வி பணிப்பாளர் ஒரு சந்தர்ப்பத்திலும் தலையீடு செய்துள்ளனர். இந்த பின்னணியில் மாணவியை தமது பாடசாலைக்கு அனுமதிப்பதற்கான வெற்றிடம் உள்ளதாக சபுகஸ்கந்த விஷாக்க கல்லூரியின் அதிபர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். எனினும் தமது பிள்ளையை பாடசாலை ஒன்றிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கு பெற்றோருக்கு உள்ள உரிமை தொடர்பாக தரணகம வித்யாலயத்தின் குறித்த ஆசிரியைக்கு சுட்டிக்காட்டும் வகையில் மாகாண மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் பிறப்பித்த எழுத்து மூல கட்டளைகளை அவர் பொருட்படுத்தாது செயற்பட்டுள்ளார். இதன் காரணமாக மாணவியின் விலகல் கடிதத்தை பெற்றுக் கொள்வதற்காக பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உதவியை நாட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டனர். மே மாதம் 31ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அவ்வாறு உறுதியளிக்கப்பட்டாலும் தாம் ஜூன் 5ஆம் தேதி வரை விடுமுறையில் செல்ல உள்ளதால் 6ஆம் தேதி புதன்கிழமை பாடசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு மாணவியின் பெற்றோருக்கு குறித்த ஆசிரியை அறிவித்துள்ளார். எனினும் அதற்கு முதல் நாளே கடமைக்கு சமூகம் அளித்துள்ள ஆசிரியை வேறு ஒரு மாணவிக்கு விலகல் கடிதத்தை வழங்கியுள்ளார். விசாக்க கல்லூரியில் எமது பிள்ளையை சேர்ப்பதற்கு இருந்த வெற்றிடத்திற்கு குறித்த பிள்ளையை சேர்த்துள்ளனர். இப்போது எமது பிள்ளை கல்வி கற்பதற்கான பாடசாலை ஒன்று இல்லை. மாணவியின் கல்வி மற்றும் விளையாட்டு செயற்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டுள்ள தரணகம மகாவித்யாலயத்தின் அதிபர் கடமையை நிறைவேற்றும் ஆசிரியை திணை விதைத்தவனை திணை அறுக்க வேண்டும் என மேல் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் 1ஆம் தரத்திற்கு பிள்ளைகளை அனுமதிக்கும் போது பலவந்தமாக பணம் அறவிடப்பட்டதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் அறிக்கை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளமையும் திணை விதைக்கும் செயற்பாடு அல்லவா? மேல் மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. நுவரெலியாவில் விற்பனை செய்ய முடியாத பால் உற்பத்திகள் வீதியிலும் ஹெட்ட நாட்டிலும் கொட்டப்பட்டன. எந்த நிறுவனமும் இவற்றை கொள்வனவு செய்வதில்லை. பால் உற்பத்தியாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் முகமாக நுவரெலியா மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு 1 கோப்பை பால் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் வீதியில் பாரிய நிகழ்வு ஒன்றை நடத்தினார். அதை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம். முதல் நாளும் 2வது நாளும் பால் கொடுத்துள்ளார்கள். 3வது நாள் கிடைக்கவில்லை என்று பிள்ளைகள் கூறினார்கள். எங்களுக்கு இலவசமாக பால் கிடைக்கவில்லை. எங்களுக்கு பால் கிடைக்கவில்லை. මේනොට සියලුම පාසල් ආශ්‍රිතව කිරිගොවීන්ගේ තොරතුරු එකතු කරලා අධ්‍යාපන දෙපාර්තමේන්තුව ලබා දීම සඳහා தற்போது அனைத்து பாடசாலைகளுக்கும் அண்மையில் உள்ள பால் பண்ணைகள் தொடர்பில் தகவல்களை திரட்டி கல்வி திணைக்களத்திற்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இது நீண்டகால திட்டம். பால் உற்பத்தியாளர்கள் பிரச்சினை தீர்க்கப்பட்டது. இப்பொழுது இலவசமாக 1 கோப்பை பால் வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். போசாக திட்டத்தின் கீழ் இவ்வாறு பால் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவருக்கு 150 மில்லி லிட்டர் பால் வழங்கப்படுகின்றது. இதற்காக அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளின் உதவிகள் எனக்கு கிடைக்கின்றன. நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் பால் உற்பத்தியாளர்களை வலுப்படுத்தும் நோக்கில் சமுர்த்தி அதிகார சபையினூடாக திட்டங்களை வகுத்துள்ளோம். සමෘද්ධි අධිකාරිය මාර්ගයෙන්ුත් වැඩසටහන් සකස් කරලා තියෙනවා. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.